ஹலோ மக்களே, மே 7ஆம் தேதியோட சாயங்காலம் ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்கலாம்னா பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கொட்டிடுவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல சரச்சந்திரா மீரா கிட்ட பேசுறாங்க. உன்னோட கனவெல்லாம் நினைவாக போகுது மீரா, நீ ஆசைப்பட்டல அத மாதிரி இப்ப ககன் கேபிக்கு அந்த திதி கொடுக்க போறான், அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்றாங்க. உன்னை மீரா அதை கேட்டு ரொம்ப உச்சத்துக்கு போறாங்க. அப்போ அவர் கீழோகத்துக்கு போக மாட்டாரு, அவர் சொர்க்கத்துக்கு தான் போக போறாரு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, நீங்க எனக்காக பண்ணியிருக்கீங்க. ககன் எப்படி ஒத்துக்கிட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ககன் ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஆனந்தத்துல அப்படியே துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க ககன் அந்த பண்டிதர் ககனை கூப்பிட்டு, ககன் அப்புறம் சரி இவருங்க ஆரதா பூமி எல்லாரும் அந்த பிண்டம் பூஜை கொடுக்கறதுக்காண்டி ஆத்துக்கு போயிருக்காங்க. அங்க கேபி போட்டோ வச்சு பூஜை எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பார்த்தா இவங்க லைவா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு இவங்க சரச்சந்திர ஃபேமிலி வீட்டுல கேமரா பிக்ஸ் பண்ணி லைவா பாத்து ககன் அங்க பிண்ட பூஜை கொடுக்கறத தூரத்துல இருந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. இதை யாரெல்லாம் பாக்குறா அப்படின்னா சரச்சந்திர ஃபேமிலி அந்த பிண்ட பூஜை அடக்கிறதுக்கு போகல, ஏன்னா அவங்களோட எதிரி கொடுக்குறாங்க. இருந்தாலும் இதை கொடுக்கணும்னு கேபி ஆசைப்பட்டாங்க, மீரா ஆசைப்பட்டாங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இவங்க இங்க வீடியோ மூலயமா டிவியில பாத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க சரச்சந்திரா, மீரா, அப்புறம் கேபியோட அம்மா சுஜாதா எல்லாரும் அபூர்வா எல்லாரும் பாத்துட்டு இருக்கிறாங்க. நக்ஷத்ரா, அப்புறம் இவங்க பிந்து எல்லாரும் பாத்துட்டு இருக்கிறாங்க. இங்க ஒண்ணு மீரா ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. எப்படியோ ககன் அந்த பிண்ட பூஜையும் ஆரம்பிச்சுட்டாங்க. ககன் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து இவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா இந்த வீடியோ யாரெல்லாம் இன்னும் ஒருத்தவங்க பாக்குறாங்க, அது யாருன்னா அந்த போலீஸ் ஆபீசர் எஸ்ஐ சூர்யா தான். அவரும் இப்போ எப்படியும் இவர் பிண்ட பூஜை கொடுக்குறாரு, ஏன்னா கேபி தான் உயிரோட இருக்கிறதா அவருக்கு தெரியுமே, அவர் தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு. அப்போ கண்டிப்பா நீ இந்த பிண்ட பூஜை நடக்க விடாம பண்றதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அப்போ கேபி இங்க வந்துதான் ஆகணும், அப்பனாதான் கேபியை பார்த்தா தானே நிறுத்துவாங்க, அப்ப கேபி இங்க வந்துதான் ஆவாரு, அவரை கையும் கொள்ளாம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு இருக்கிறாரு. வீடியோ பிக்ஸ் பண்ணி சரச்சந்திரா ஃபேமிலியும் பாக்குறாங்க, எஸ்ஐ சூர்யாவும் பாக்குறாங்க. இவங்க இங்க பார்த்தா பூமியும் சாரதாவும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பூமி, கடைசி நிமிஷம் வரை வந்துருச்சு, எல்லாமே பூஜையும் ஆரம்பிச்சிருச்சு, ககனும் அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டான், ஐயோ உயிரோட இருக்கிற ஒருத்தருக்கு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இது பெரிய பாவம் சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பூமிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை நீங்க என்ன பேசுறீங்க, இது நடந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனா மாமா மட்டும் உயிரோட இருக்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா யாரும் சும்மா விட மாட்டாங்க, அந்த எஸ்ஐ சூர்யா கொன்னே தீருவேன்னு அவன் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான், நீங்க இந்த உண்மை மட்டும் வெளியே வந்ததுன்னா மாமா உயிருக்கே ஆபத்து, அப்புறம் உண்மையில தீத்து குடிக்கிற நிலைமை ஆயிர போகுது, வேண்டாம் அத்தை, எல்லாம் கொஞ்ச நாள் தான், கடவுள்லயே நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சாரதா திரும்பியும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க பூமி கிட்ட. என்னால இதை கண் கொண்டு பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு சாரதாக்கு அழுகையா வருது. உடனே ககனும் அப்பப்போ அவங்க அம்மாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இவரும் அதுக்கடுத்து அபூர்வா நைஸ் வாக்ல போறாங்க. அவங்க சரச்சந்திரா எல்லாரும் அங்கே சோஃபால தான் இருக்கிறாங்க. இவங்க நைஸ் வாக்கில் எந்திரிச்சு வராங்க. உடனே அபூர்வா நீ எங்கே போற அப்படின்னா, ஒன்றும் இல்லை மாமா கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன எஸ்ஐ சூர்யா பார்க்குறீங்களா வீடியோலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் மேடம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், எப்படியும் இப்போ அந்த கேபி வந்து தானே ஆகணும், அந்த ககன் எவ்வளோ நாள் காப்பாற்ற வைப்பான் அவங்க அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன நினைக்கிறாரு, ககன் தான் கேபியை காப்பாற்ற வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை ககன் காப்பாற்றவே வைக்கல, அவர் தைரியமா நான் எந்த தப்பு பண்ணல அப்படிங்கிறதுக்காண்டி அதை ப்ரூவ் பண்றதுக்காண்டி தான் இப்ப பிண்ட பூஜை கொடுக்க வந்துட்டாரு. இப்ப கேபி உயிரோட இருக்கிறாங்கன்னா வெளியே வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்களும் இந்த பிண்ட பூஜை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ககன் நினைச்சு பாக்குறாரு, அதாவது இந்த பூமிக்கு இந்த சம்மந்தம் இருக்கு, கண்டிப்பா பூமி தான் கேபியை மறைச்சு வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு பூமி மேல சந்தேகப்பட்டு இருக்கிறாரு ககன். அப்புறம் இவங்க எல்லா கடைசி ரிச்சுவல் வர வந்துட்டாரு, அந்த பிண்டம் பிடிச்சி அந்த சாதத்தை பிடிச்சி வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அவரும் ஐயரும் எல்லாத்தையும் முடிக்க போற நேரத்துல அப்படி மாசா என்ட்ரி கொடுக்குறாரு கிருஷ்ண பிரசாத் வராரு. உடனே அதுக்கடுத்து சரி பார்த்து ஷாக் ஆயிடுறான், அப்பா நீங்க உங்களுக்கு எதுவும் ஆகலையா, நல்லா இருக்கீங்களாக்கா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க அப்பாவை தொட்டு பார்த்து பேசுறான், கையை பிடிச்சி கட்டி பிடிக்கிறான். ஐயோ அப்பா என்ன என் என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ககனுக்கா அவ்வளோ கோவம் வருது, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, அப்போ நீ பொய்யா நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க சரச்சந்திரா வீட்டுல எல்லாரும் பார்த்து அபூர்வா பார்த்து அவளுக்கு பெரிய ஷாக்கு, அவ உயிரோட இருக்கான்னு தெரியும், ஆனா இந்த இடத்துல வருவாருன்னு அவ எதிர்பார்த்திருக்க மாட்டா.
இங்கே மீரா பார்த்து ஐயோ அம்மா கேபி உயிரோடு தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கேபியோட அம்மா வந்து என் பையன் உயிரோடு தான் இருக்கான், என் பையன் நல்லா இருக்கான், அவனுக்கு எந்த இதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க. மீரா வந்துட்டு அவர் உயிரோடு தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷத்துல என்ன பேசுறேன்னே தெரியல. சரச்சந்திராவும் சந்தோஷமாயிடுறாரு. ஐயோ நான் அப்போ கொல்லலை, அப்போ கேபி நல்லா தான் இருக்கிறான், இப்போ கேபி உயிரோடு தான் இருக்கிறான், என் தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு அவரும் சந்தோஷமா இருக்காரு. அபூர்வாக்கு வந்து பெரிய இது, இவன் என்ன இங்கே வந்துட்டான், இவனை எப்படி கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முதல்ல என்ன பேசியிருப்பாங்கன்னா, இவன் எஸ்ஐ சூர்யா வந்து என்ன சொல்லியிருப்பாரு, என் அண்ணனை கொண்டாவனா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு காலில் என்ன சொல்லியிருப்பான், அந்த கேபி இந்த பூஜை நிறுத்தி அந்த கேபியை காப்பாற்றணும்னு நினைச்சாங்கல்ல, அந்த கேபியை நான் எப்போ என் கண்ணால பாக்குறேனோ அப்போ சுட்டு கொன்றுவேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி சொல்லியிருப்பான். அதுதான் கரெக்டான முடிவு, நீ அவனை பார்த்தோன்னா கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமும் இவங்க கிட்ட போன்ல போயிட்டு எஸ்ஐ சூர்யா கிட்ட இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. பேசிட்டு வந்துட்டு இங்கே ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்கே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து டே ககன் நீ ஒன்றும் அந்த பிண்ட பூஜை பண்ண தேவையில்லை, நான் இறந்துட்டேன்னு தானே நீ அதெல்லாம் பண்ணுற, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசும்போது உடனே ககனுக்கு வந்து கோவமாயிரும். உடனே அதுக்கடுத்து பூமி வந்து சொல்லுவாங்க, மாமா நான் உங்களை தான் இங்கே வராதிங்கன்னு சொன்னீங்கல்ல, எதுக்கு மாமா இந்த தேவையில்லாமல் இந்த இப்போ புதுசாக நீங்கள் ஒரு பிரச்சனையை பண்ணுறீங்கன்னா என்ன ஆனாலும் நான் உங்களை வீட்டை விட்டு வெளியே வராதிங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து ககன் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, அப்போ பூமி தான் நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் பூமி வாயை மூடு நீ அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பார்த்து கத்துறாரு. இங்கே ககன் வந்து கோவத்தின் உச்சிக்கு போகிறாரு கேபி வந்ததை பார்த்து. அதுக்கடுத்து வந்து சாரதா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அவரோட உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி தான் நாங்கள் மறைச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி வந்து சொல்கிறாங்க, அப்போ உங்களுக்கு இது தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ககன் கேட்கிறாரு. பூமி வந்து சொல்றாங்க, ஐயோ மாமா அத்தைக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது முழுக்க என்னோட இதுதான், நான் தான் மாமாவை காப்பாத்துறேன், நான் வந்து அத்தை கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தேன், நீங்க தயவு செஞ்சு இதை யார்கிட்டே சொல்லாதீங்க, முக்கியமா உங்ககிட்ட சொல்லாதீங்கன்னு, உங்ககிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் தெரியும், அத்தை எனக்காண்டி எனக்கு சத்தியம் பண்ண போய் தான் இப்போ வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க, அத்தைக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வாயை மூடு, நீயே ஒரு நடிப்புக்காரி, வாயை திறந்தாலே போய் தான், உன் வாயில இருந்து எப்போ உண்மையே வராதுல, சி நீ ஒரு மோசக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூமியை பிடிச்சி திட்டிட்டு அதுக்கு அடுத்து என் வீட்டு ஆளுக்க மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு பூர்ணி வா அம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை 2 பேர் கையும் பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு கார்ல ஏத்திட்டு இவர் பட்டு போயிடுறாரு. இங்க பார்த்தா சரச்சந்திரா வீட்டுல பார்த்தா அவங்க மீரா வந்து சந்தோஷத்தின் உச்சிக்கு போயிட்டாங்க. கேபி உயிரோட இருக்கிறாரு, அவர் நடக்கிறாரு, நிக்கிறாரு, பேசுறாரு. அப்போ வந்து அவர் என்ன சாகல, பத்திரமா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே சரச்சந்திரா வந்து ஓடி போய் குங்குமம் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இங்க பாரு தாலி குங்குமத்துக்கு எதுவுமே ஆகல மீரா, நீ எப்பயுமே சந்தோஷமா இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும், நீ முதல்ல குங்குமத்தை வை அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க பொட்டாவும் வச்சுக்கிட்டு தலையிலையும் குங்குமமும் வச்சுக்கிறாங்க. கேபி அம்மா அதை பார்த்து கேபி உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. பிந்து எல்லார் முகத்திலுமே இப்போ ஒரே சிரிப்பா இருக்கு. இங்கே சரச்சந்திரா வீட்டுல அபூர்வா அப்படியே நைஸ் வாக்கில் வந்து கால் பண்ணுறாங்க. தள்ளி வந்து எஸ்ஐ சூர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நான் முதல்ல சொன்னேன்ல உங்ககிட்ட அந்த கேபி உயிரோட தான் இருக்கானே, இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா அப்புறம் உண்மையை சொல்லிடுவான், சரச்சந்திரா தான் வந்து அவரை சுட்டு கொண்டாருனா அப்புறம் என்னோட மாமாக்கு ஜெயிலுக்கு போவாங்க. அது மட்டுமா, என் மாமா மட்டும் ஜெயிலுக்கு போக மாட்டாங்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து இது அது கேப்பே இல்லைன்னு தெரிஞ்சிடும், அப்புறம் உங்க மேலேயும் கேஸ் ஆயிரும், நம்ம 2 பேத்துக்கும் பிரச்சனையை வரக்கூடாதுன்னா அந்த கேபி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, கேபி இந்த வீட்டுக்கு வரணும், எப்போ போனமா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொன்றுங்க, அவன் வந்து இந்த உண்மையா சொன்னான்னா இந்த குடும்பத்துக்கு 2ஆ போயிடும், குடும்பமே பிரச்சனையாயிரும், உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, அவன் செத்தாதான் உங்க அண்ணனோட ஆத்மாக்கும் நிம்மதி கிடைக்கும், என் வீட்டுக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவனை கொன்றுங்கன்னு சொல்லி அபூர்வா வந்து எஸ்ஐ சூர்யாவுக்கு சொல்றாங்க. ஆமா என் அண்ணனை கொண்டவனை நான் என்ன சும்மா விடுவேன்னு நினைச்சீங்களா மேடம், அவன் எப்போ உயிரோட இருக்கிறான்னு தெரிஞ்ச அடுத்த 5வது நிமிஷம் அவன் செத்து போயிருப்பான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவன் இப்போ அவங்க வீட்டுக்கு போனமா தான் வருவான், நான் என் அண்ணனை கொண்டவனை நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டு இங்க இந்த எஸ்ஐ சூர்யா வந்து கொல்றதுக்காக கேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே அபூர்வா மருதானி இல்லை யார்ட்டமா பேசுறா, எஸ்ஐ சூர்யாட்ட தான், கேபி இப்போ வீட்டுக்கு வந்துருவானாமா அப்படின்னு கேட்குறாங்க. வருவான், போனமா தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இங்க பார்த்தா சரி வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சா, அப்பா உங்களுக்கு எதுவுமே ஆகலை, நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன்னா எவ்வளோ ஒரு மன வருத்தத்துல இருந்தேன், அம்மாலாம் இவ்வளோ டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க, என்ன செய்யறோன்னு தெரியாம என்ன சாப்பிட்றோன்னு தெரியாம சோறு தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஏன்ப்பா நீங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கட்டி பிடிச்சி கேபியை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறாங்க. கேபி அதுக்கு எடுத்து கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறாரு. சரிப்பா நம்ம முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு இவங்க வராங்க. ஆனால் வழியில தான் இவர் இருக்கிறாரு, எஸ்ஐ சூர்யா வந்து வழியை மறைச்சிட்டு இருக்கிறாரு.
இங்க வந்து பார்த்தா இவர் ககன் வீட்டுல பார்த்தா ககன் வந்து நிக்க வச்சு சாரதாவை கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. எப்படிமா உங்களுக்கு இவ்வளோ ஒரு தைரியம் வந்துச்சு? எனக்கு துரோகம் பண்ண ஒருத்தர்கிட்ட போய் நீங்க எப்படிமா நம்ம குடும்பத்தை அனாதையா சின்ன பிள்ளையில விட்டுட்டு போன அவரை காப்பாத்துறதுக்காண்டி நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. அவரை காப்பாத்துறதுக்காண்டி உங்க பெத்த பையன்கிட்டே நீங்க போய் சொல்லியிருக்கீங்க. நான் எப்பவுமே எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் உங்கள்கிட்ட தானமா வருவேன். ஆனா இப்ப நீங்களே எனக்கு பெரிய ஒரு துரோகத்தை பண்ணா நான் யார்கிட்டமா போய் அழுவேன் அப்படின்னு சொல்லி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு சாரதா கிட்ட. உடனே சாரதா வந்து இங்க பாரு, நான் உனக்கு துரோகம்லாம் பண்ணல. அந்த இங்க பாரு, ஆல்ரெடி கேபி மேல வந்து அந்த எஸ்ஐ சூர்யா ரொம்ப கோவத்துல இருக்காரு. அவர் அண்ணனை கொன்னது அவர் தான் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த அப்புறா வேற அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கா. இப்ப வந்து கேபியோட உயிருக்கு ரொம்பவே ஆபத்து இருக்கு. அதனால எனக்கு வேற வழி தெரியல அவங்கள காப்பாத்துறதுக்காண்டி அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவர் செத்துதான் போகட்டுமே, நமக்கு பண்ண துரோகத்துக்கெல்லாம் அவருக்கு சாவு தான் கிடைக்கணும். நம்மளை சின்ன வயசுல விட்டுட்டு போட்டு நம்மள சோறு தண்ணி இல்லாம நமக்கு வீடு கிடைச்சதா அது கிடைச்சதான்னு திரும்பியும் அந்த சின்ன பையன் விஷயத்தை எல்லாத்தையும் ககன் வந்து கிளறி இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க எனக்கு துரோகம் பண்ணியிருப்பீங்க. நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா? இந்த உலகமே நின்று போனாலும் நீங்க என் கூட நிற்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களே எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவீங்க நான் கனவுல கூட நினைக்கலாமா அப்படின்னு சொல்லி ககன் வந்து சாரதா கிட்ட ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. பூமி இப்பதான் வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆனோடனே அவங்களும் வந்துட்டு அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. என்ன பேசுறது என்ன இது பண்றதுன்னு தெரியாம. இங்க ககன் வந்து கத்திட்டு இருக்கிறாரு, சாரதாவை பிடிச்சி கத்திட்டு இருக்கிறாரு. பூர்ணி வந்து அப்படியே வியந்து அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்க கேபி வருவாருன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க காரை வந்து இடையில நிப்பாட்டிட்டாரு எஸ்ஐ சூர்யா வந்து இடையிலேயே இங்க இவர் காரை நிப்பாட்டிட்டாரு. அதாவது செரியும் கேபியும் இந்த செரியும் கேபியும் கார்ல வந்துட்டு இருக்கும் போது செரி வந்து கேட்பாரு, அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க உயிரோட இருக்கிற விஷயம் எப்படி பூமிக்கும் பெரியமாக்கும் தெரிஞ்சது? நீங்க ஏன் இத்தனை நாள் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியை எடுத்து வச்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கடுத்து இவர் அந்த எஸ்ஐ சூர்யா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி வாயை திறக்கிறாரு. பார்த்தா நிஜத்துல அந்த எஸ்ஐ சூர்யா காரை நிப்பாட்டிட்டு போக விடாம வழியை மறிச்சிட்டு நிக்கிறாரு இடையில. உடனே அதுக்கடுத்து காரை நிப்பாட்டிட்டு கேபியும் இந்த செரியும் போய் எதுக்கு சார் வழி நிப்பாட்டிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அதுக்கடுத்து கேபியை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஒரு அடி அடிக்கிறாரு. உடனே செரிக்கு கோவம் வந்துடுது. உனக்கு எவ்வளவு தைரியம் என்ன என் அப்பா மேலே கை வைப்பேன்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பலார்னு அவரை அடிச்சிடுறாரு. அவனே ஒரு சைக்கோக்கு இருக்கேன். அவனை போட்டு இவனை அடிச்சோன்னா அவனுக்கு அந்த போலீஸ் புத்தி வருது. போலீஸ் இது வந்தோடனே அவன் வந்து நீ ஒரு போலீஸே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வருது அந்த எஸ்ஐ சூர்யாவுக்கு. அதுக்கடுத்து அவர் வந்து திரும்ப செரிய போட்டு அடிக்கிறாரு. நான் போலீஸோட இது என்ன பவர் என்னன்னு நான் உனக்கு காட்டவா அப்படின்னு சொல்லி நான் உன்னை ஜெயில தூக்கி வச்சு உன் வாழ்க்கையை முடிக்குவா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாரு. உடனே கேபி வந்து சார் அவனோட ஃபியூச்சரே கெட்டு போயிடும், அவன் ஜெயிலுக்குலாம் போனானா, நீங்க அவன் வந்து சின்ன பையன் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கடுத்து இந்த கேபியை போட்டு திருப்பியும் அடிக்கிறாரு. நீ என் அண்ணனை கொல்லுவ, நான் உன் பையன் மேல கை வச்சா உனக்கு கோவம் வேற வருதா அப்படின்னு சொல்லி திருப்பியும் வந்து இந்த கேபியை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அதுக்கடுத்து இந்த செரி வந்து தரன்னு இழுத்துட்டு வந்து இவர் என்ன பண்ணுவாரு, அவர் வண்டியில வந்து அந்த லாக் இருக்கும், அந்த திருடங்க தப்பிக்க போகாம இருக்க கையில லாக் போடுவாங்கல்ல, அதை எடுத்து இவர் வண்டியில வச்சு செரியோட கையை லாக் பண்ணி வண்டியில வச்சிருவாரு. செரியால நகலவே முடியாது. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு கேபியை போட்டு அந்த அடிப்பாரு. இவனும் செரியும் முதல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம விடுடா என் அப்பாவை விடுடா, இது சூர்யா அவனுக்கு அவ்வளவு தாண்டா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு இங்க இருந்து கத்திட்டு இருப்பாரு செரி. ஆனா அந்த சூர்யா எதையுமே கேட்காம அவரை கேபியை கொல்லணுங்கிற முன்னிலையில போட்டு அடின்னு அந்த அடி இந்த அடின்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விடுறது, அடிக்கிறது, குத்துறது, இந்த மாதிரி அடிச்சு அவனை சாகடிக்கணும்னு அந்த மனநிலைக்கு வந்துட்டாரு அந்த எஸ்ஐ சூர்யா. அடிச்சு கொல்றதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து செரி வந்து முதல்ல ஃபுல்லா கத்திக்கிட்டே இருப்பான். ஆனா அதுக்கு அடுத்து சரி இப்போ நம்ம அண்ணாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இப்படியும் அவனால தப்பிச்சு போக முடியாது. அண்ணாக்கு இவன் ககன் ஃபோனுக்கு கால் பண்ணுவான். ககன் வீட்டில் பார்த்தா எல்லாரும் அப்படியே ஹாலில் தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஃபோன் அடிக்க யாருமே எடுக்க மாட்டாங்க. உடனே பூமி வந்துட்டு சரி தான் கால் பண்ணுறான் எடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ககன்ட்டு கொடுப்பாரு. ஆனால் ககன் பேச மாட்டார், அப்படியே கோவத்திலே இருப்பார். ஏன்னா அவங்க அம்மா துரோகம் பண்ணியிருக்காங்க, இந்த பூமி அவங்க அம்மாவும் சேர்ந்து தான் துரோகம் பண்ணியிருக்காங்க, யார்கிட்டயும் பேசுகிற மனநிலைமை இல்லை. அவன் இப்போ சரி வந்து அவங்க அப்பாவை பற்றி வந்து பேச போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் வந்துட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசவே மாட்டாரு ககன். உடனே அதுக்கடுத்து பூமியை அந்த காலை அட்டன் பண்ணிடுவாங்க. அட்டன் பண்ணி என்ன சரி அப்படின்னு சொல்லுவேன். ஐயோ நான் முக்கியமான விஷயம் அண்ணாட்ட சொல்லணும், நீ அண்ணாட்ட ஃபோனை கொடு முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க அண்ணா ஏதோ முக்கியமான விஷயமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட ஃபோனை கொடுப்பாங்க. நான் அப்பயுமே பேச மாட்டாரு. அவர் உன்னை விட ரொம்ப கோவத்துல இருக்காரு. சரி என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னா, இல்லை இங்கே இந்த எஸ்ஐ சூர்யா வந்து
அப்பாவை கொல்றதுக்காக வந்து அடி நடிச்சிட்டு இருக்கேன், நீ தயவுசெய்து அண்ணனை வந்து இங்கே காப்பாற்ற சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லொக்கேஷன் கூட உனக்கு அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். அதுக்கடுத்து இந்த சாரதா, இதுக்கு தான்டா நான் முதலே பயந்தேன், அந்த எஸ்ஐ சூர்யா அவனை அடிச்சே கொண்டுருவான், இதுக்காக தான் நான் அவனை உங்கள் அப்பாவை காப்பாற்றினேன், தயவு செஞ்சு நீ நல்லா இருப்படா ககன், உன் அப்பாவை போய் காப்பாற்று அப்படின்னு. யாருக்கு யார் அப்பா? சின்ன வயசுல விட்டுட்டு போனான், அவன் ஒன்றும் என் அப்பா கிடையாது, அப்போவே அவன் செத்து போயிட்டான், அவன் அந்த எஸ்ஐ சூர்யா கிட்டே கிடந்து சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். உடனே பூமிக்கு வந்து இப்போ கூட வந்து உங்களுக்கு இறக்கமே வரல தானே, நீங்கள் உங்கள் அப்பாவை காப்பாற்ற வேண்டாம், ஆனால் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினைக்கிற உங்கள் செரியோட அப்பாவை காப்பாற்றலாம், உங்கள் தங்கச்சியாக நினைக்கிற உங்கள் பிந்துவோட அப்பாவை காப்பாற்றலாம், நீங்கள் வந்து மீராத்தை அவங்களோட ஹஸ்பண்டை காப்பாற்றணும்னு கூட தேவையில்லை, நீங்கள் உங்களுக்கு இப்போ கூட நீங்கள் உங்களை பற்றி மட்டும்தான் செல்ஃபிஷாக யோசிக்கிறீங்க, மற்றவங்கள பற்றி யோசிக்கல, அந்த ஒரு உயிருக்காக எத்தனை உயிர் எங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவர் அசைய மாட்டார், அப்படி கல் மாதிரி கெத்தா நின்றுட்டு இருப்பாரு ககன். அதுக்கடுத்து சாரதா வந்து அழுது, ககன் நீ நல்லா இருப்ப ககன், தயவு செஞ்சு போய் காப்பாத்து ககன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கெஞ்சுவாங்க. இதுக்கடுத்து இவங்க கிட்ட பேசி வேஸ்ட் அத்தை, நான் என்னால் என்ன பண்ண முடியுமோன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அங்கே வச்சுட்டு இவங்க தரன்னு நினைச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க கேபியை காப்பாற்றுறதுக்காண்டி. உடனே இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. நாளைக்கு வந்து ககன் காப்பாற்றுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ககன் கமெண்ட் பண்ணுங்க, இல்லை பூமி காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா பூமின்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லை கேபிக்கு ஏதாவது ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனையும் முடிஞ்சால் தட்டி விடுங்க மக்களே. நன்றி, நாளை சந்திக்கிறேன், பை பாய்.